அத்தியாயம் 605. சமரனின் கேள்விக்கு தன் தலையை ஆட்டி சம்மதித்த நவநீதன் சண்டையை தொடங்கினான். இதைத் தொடர்ந்து அவனது உடலில் இருந்து ஏராளமான சக்திகள் வெளியேறத் தொடங்கின. அதைக் கண்டு பல மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர். நவநீதன் நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த சக்திமான் என்பதை அவனுடைய சக்திகளிலிருந்து அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும். நவநீதனிடம் இருந்து பச்சை சக்திகள் வெளிவர அவன் உடனே முஷ்டியை இறுக்கி அந்த சக்திகளை நீண்ட வாளாக மாற்றினான். நவநீதன் அந்த வாளை அசைக்க ஆரம்பித்த உடனேயே அந்த வாளிலிருந்து சக்திகள் வெளியேறி நேரடியாக ஒரு கருங்கல்லில் விரிசலை ஏற்படுத்தியது. இதை பார்த்த சமரன் சிரிக்கத் தொடங்கினான். அடுத்த கணம் அவன் காலடியில் வெள்ளி பளபளப்பு தோன்ற ஆரம்பித்தது. அந்த பளபளப்புடன் இடிச்சத்தமும் கேட்டது. அதைத் தொடர்ந்து சமரன் திடீரென எங்கோ மறைந்தான். அவன் இப்படி மறைவதை பார்த்த நவநீதனின் முகத்தில் லேசாக கவலை தோன்ற அவன் அனைவரின் கண்முன்னே வேகமாக வாளால் பின்னோக்கி தாக்கினான். இந்த நேரத்தில் சமரன் தனக்கு பின்னால் வந்ததை உணர்ந்ததால் நவநீதன் தன் வாளில் அதிக சக்தியை செலுத்தி இருந்தான். திரும்பி பார்த்த நவநீதனின் முகத்தில் சிறு கவலை தென்பட, சமர எப்ப இருந்து இவ்வளவு ஆபத்தானவனானா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சமரனின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் பெரும்பாலான புதிய மாணவர்களால் எதையும் அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நவநீதன் அதை உணர்ந்திருந்தான். தன் பின்னால் சமரனை உணர்ந்த நவநீதன் அவனை தாக்கினான். ஆனால் தாக்குதல் சமரனின் மேலல்ல, மாறாக தாக்குதல் அவன் அருகே விழுந்தது. நவநீதனின் இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதனால் அருகில் இருந்த பெரும்பாலான மாணவர்கள் குழப்பமடைய தொடங்கினர். நவநீதன் ஏன் சமரனை அல்லாமல் அவன் அருகே தாக்கினான் என்று பலர் புரியாமல் விழித்தனர். உண்மை என்னவெனில், புதிய மாணவர்களின் கண்களால் அங்கு இருந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்ன செய்கின்றனர் என பார்க்க முடியவில்லை. நடந்தது என்னவென்றால், நவநீதனுக்கு பின்னால் மக்கள் பார்த்து கொண்டிருந்த சமரன் உண்மையில் அவனது நிழலாகவே இருந்தான். மேலும் சமரன் அதிவேகமாக அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருந்தான். இதை உணர்ந்த பிறகு பலரது முகங்களில் ஆச்சரியம் தெரிந்தது. ஏனென்றால் நவநீதன் பைத்தியக்காரன் என்று ஒரு கணம் முன்பு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையான முட்டாள் தாங்களே என்று இப்போது அவர்கள் புரிந்து கொண்டனர். அதே சமயம் நவநீதனின் வாள் மீது பச்சை நிற சக்திகள் கூடிக்கொண்டே இருந்தன. அது சமரனை நோக்கி நகர ஆரம்பித்தது. ஆனால் அந்த சக்திகளாலான ஆபத்தான வாள் ஒரு விசித்திரமான சூடான ஒளியுடன் மோதியவுடன் அந்த சக்தி வாய்ந்த வாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் முற்றிலும் சாம்பலாக மாறியது. சமரனின் கரும்பச்சை ஒளியின் சக்தி தான் இது. இதன் பிறகுதான் சமரன் எல்லோர் கண்முன்னும் தெரிந்தான். இம்முறை நவநீதனை பார்த்து சிரித்த சமரன் கையை உயர்த்தி அதிலிருந்து கரும் பச்சை நிற ஒளியை நவநீதனின் கழுத்திற்கு குறிபார்க்க ஆரம்பித்தான். சமரனின் குறியை பார்த்ததும் நவநீதன் உடனடியாக தனது சக்திகளை திரட்டி சக்திகளின் வலையை உருவாக்கினான். அது அவனுக்கு முன்னால் மிதக்க தொடங்கியது. இந்த வலையினால் நவநீதனை மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க முடியும். ஆனால் அந்த வலையை பார்த்த பிறகும் சமரன் நிற்கவில்லை. உண்மையில் அந்த வலையில் காற்றினால் செய்யப்பட்ட சிறிய கத்திகள் இருந்தன. ஆனால் இது எதையும் பொருட்படுத்தாமல் சமரன் சிரித்துக் கொண்டே கையை முன்னோக்கி நகர்த்தினான். அந்த வலையில் தெரியும் கூரிய கத்திகளும் நேரடியாக சமரனின் கையை நோக்கி முன்னால் நகர்ந்தன. அப்போது திடீரென சமரனின் கை முழுவதும் கரும் பச்சை நிற ஒளியால் மூடப்பட்டது. அடுத்த நொடியில் அவனது கை வலையில் செய்யப்பட்ட சிறிய கத்திகளை எரித்து முன்னோக்கி நகர்ந்தது. இதை பார்க்க சமரன் ஏதோ காகிதத்தை எரித்தது போல இருந்தது. ஆனால் அந்த வலை முழுவதும் எரிந்து சாம்பலாகின. தெய்வீக ஒளியால் மூடப்பட்ட சமரனின் கை நேராக முன்னோக்கி சென்று நவநீதனிடம் இருந்து அரை அங்குலம் தள்ளி நின்றது. சமரனின் இந்த தாக்குதலை கண்டவுடன் அப்பகுதி முழுவதும் பயங்கர அமைதி பரவியது. சமரனின் தாக்குதலுக்கு முன்னால் நவநீதன் கொஞ்சம் கூட அசையாமல் நின்று தப்பித்தான். சமரனின் கரும்பச்சை ஒளியை அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த காட்சியை பார்த்து அனைவரும் வாய்ப்பிழந்தனர். இந்த சண்டை எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது என்று யோசிக்க தொடங்கினர். சமரனின் இவ்வளவு சுலபமான தாக்குதலுக்கு முன்னால் நவநீதன் போன்ற 5 நட்சத்திர சக்திமான் கூட தோல்வியை ஏற்க வேண்டியிருந்தது. சமரனின் ஒரே ஒரு தாக்குதல் நவநீதனை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த சண்டையின் முடிவை கண்டு பெரியவர் பரமார்த்தா மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேலும் அவர் எதிர்பார்த்ததை விட சமரனின் சக்திகள் அதிகமாகிவிட்டதை அவர் உணரத் தொடங்கினார். திடீரென அமைதியை உணர்ந்த சமரன் உடனடியாக தனது தெய்வீக ஒளியை எடுத்துக்கொண்டு நவநீதனை பார்த்து சிரித்தான். நன்றி நவநீதனா, இந்த சண்டையில என்ன வெல்ல அனுமதிச்சிட்டீங்க என்றான். ஆனால் அவன் பேச்சை கேட்டு நவநீதன் தன் தலையை அசைக்க ஆரம்பித்தான். சமரனின் கரும் பச்சை ஒளி அவனை தீண்டவில்லை என்றாலும் சமரன் இன்னும் கொஞ்சம் அருகில் வந்தால் தான் ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாகி இருப்போம் என்பது அவனுக்கு தெரியும். அவனது இந்த விசித்திரமான தெய்வீக ஒளி காலப்போக்கில் மிகவும் ஆபத்தானதாக மாறியிருந்தது. இதற்கிடையில் நவநீதனும் தன் உடலின் சக்திகளை மீட்டுக் கொண்டு, நீ எல்லாம் சாதாரண மனுஷனா இருக்கவே முடியாது சமரா. எந்த நேரத்துல உன்னை பெத்தாங்களோ
நான் உன்னை சந்திக்காத இந்த 2 வருஷத்துல உன்னை நீயே உருவாக்கிக்கிட்டேன்னு என்னால நம்பவே முடியல. நீ அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறிட்ட என்று திகைப்புடன் கூறினான். உண்மையில் நவநீதன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய பயிற்சி வேகம் நன்றாக இருப்பதாகவே இத்தனை நாள் அவன் எண்ணி இருந்தான். ஆனால் இந்த சண்டையில் சமரனிடம் இப்படி தான் ஒரே ஒரு தாக்குதலில் தோற்று போனதால் அவன் நம்பிக்கை பொய்த்து போய் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தான். நவநீதனின் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தை கண்ட சமரன் அவனை ஊக்கப்படுத்தினான். அட நவநீதன் அண்ணா, இதை செய்ய நான் என்னோட தெய்வீக ஒளியை பயன்படுத்த வேண்டி இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால உங்களை பலவீனமா எண்ணாதீங்க என்றான். பின் சமரன் திரும்பி அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து சத்தமாக எல்லோரிடமும், இந்த போட்டி உங்களுக்கு திருப்தியா இருந்ததா, இல்ல வேற யாராவது முன் வந்து என் கூட போட்டியிட விரும்புறீங்களா என்று கேட்டான். சமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அனைவரும் வேகமாக சிரிக்க ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் சமரன் உண்மையில் சக்தி சக்கரவர்த்திகளை அந்த போட்டியில் தோற்கடித்தானா இல்லையா என்று யாருக்கும் ஒரு சிறு சந்தேகம் கூட ஏற்படவில்லை. இந்த சிறுவன் எப்படி இப்படி ஒரு சக்திமானை ஒரே ஒரு தாக்குதலில் இந்த நிலைக்கு ஆளாக்க முடியும் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். பின் எந்த சவாலையும் எதிர்கொள்வது அவனுக்கு பெரிய விஷயமாக இருக்காது என்று புரிந்து கொண்டனர். பின் சமரனும் நவநீதனும் சேர்ந்து பெரியவர்களிடம் நடக்க ஆரம்பித்தனர். அங்கு பெரியவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் இருப்பதை கண்டனர். இதற்கிடையில் சமரன் பெரியவர் பரமார்த்தாவை பார்த்து புன்னகைத்து, பெரியவர் பரமார்த்தா, என் சக்திகள் எந்த நிலையில இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்களா என்று கேட்டான். பெரியவர் பரமார்த்தா தனது வெள்ளை தாடியை ஒரு கணம் தடவ ஆரம்பித்தார். அது அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை தெளிவாக காட்டியது. சில கணங்கள் யோசித்தவர் தாழ்ந்த குரலில், பாரு சமரா, இந்த சண்டையில நீ காட்டிய சக்தி படி நீ அநேகமாய் 7 நட்சத்திர சக்திமான், இல்லன்னா அதை விட அதிக சக்தி வாய்ந்தவனாய் இருப்பன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சக்தியோட நவநீதனை தோற்கடிக்கிறது உனக்கு கடினமா இல்ல. ஆனா உன்னோட தெய்வீக ஒளி முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஆபத்தானதா தெரியுது என்றார். இந்த நேரத்தில் பெரியவர் பரமார்த்தாவின் முகத்தில் அந்த தெய்வீக ஒளியை பற்றிய ஒரு சிறிய பயம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஒளி மிகவும் ஆபத்தானதாக மாறியிருந்தது. பெரியவர் பரமார்த்தா இன்று வரை இப்படி ஒரு தெய்வீக ஒளியை கண்டதில்லை. ஆனால் சமரனின் கைகளில் இருந்த ஒளி இப்போது அவருக்கு மிகவும் விசித்திரமாக தெரிந்தது. சக்தி சக்கரவர்த்தி ஆன பிறகு சுக்ரான் தனது தெய்வீக ஒளியை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை பெரியவர் பரமார்த்தா பார்த்திருந்தார். ஆனால் அவருடைய தெய்வீக ஒளி கூட சமரனின் தெய்வீக ஒளியைப் போல ஆபத்தானது அல்ல. அதனாலேயே பெரியவர் பரமார்த்தா இப்போது சமரனின் தெய்வீக ஒளியை எண்ணி பயந்தார். பெரியவரின் பேச்சை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். ஆனால் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அவனது தெய்வீக ஒளி முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியது என்பதை அவனும் அறிந்திருந்தான். ஏன் இருக்காது? இந்த புதிய தெய்வீக ஒளி பச்சை தாமரையோட ஒளியையும் இதய தெய்வீக ஒளியையும் கலந்து செஞ்சது. சில நாளுக்கு முன்பு சக்தி மூதாதையரான நாகராணி வாசுகி கூட இந்த தெய்வீக ஒளியை கண்டு ரொம்பவே பயந்தா. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒளி உண்மையில ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். சமரன் நாகராணி வாசுகியை பற்றி நினைத்தவுடன் திடீரென வானவில் நிற சக்தி ஒன்று சமரனை நோக்கி வரத் தொடங்கியது. அது கடைசியில் ஒரு பெரிய பாம்பாக மாறி சமரனை தாக்க முன்னோக்கி நகர்ந்தது. அந்த பாம்பு மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அதன் கூர்மையான பற்களை பார்த்ததும் அனைவரின் இதயமும் தொண்டைக்குள் குதித்தது. இந்த நேரத்தில் சமரனும் தன்னை நோக்கி ஒரு ஆபத்தான தாக்குதல் வருவதை புரிந்து கொண்டான். அதை பார்த்ததும் அவனது நெற்றியில் கவலை தோன்றத் தொடங்கியது. இந்த ஆபத்தான பெண் எப்போது தன்னை துரத்துவதை நிறுத்தப் போகிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் சமரன் தனது உடலில் இருந்து சக்திகளை வெளியேற்றி தன்னை காப்பாற்றிக் கொள்ள தொடங்கினான். தாக்குதலை உணர்ந்த பெரியவர் பரமார்த்தா உடனடியாக கையை அசைத்தார். அவர் அப்படி செய்தவுடன் நிறைய சக்திகள் வெளியே வந்தன. அது நேராக சென்று வானவில் நிற பாம்பை தாக்கியது. அதே நேரத்தில் 2 சக்திகளும் மோதியதால் மிகவும் பலத்த வெடிப்பு ஏற்பட்டது. அதன் எதிரொலி நீண்ட தூரம் கேட்டது. பெரியவர் பரமார்த்தா வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி, இந்த அளவு நீங்க அவனை தாக்க தைரியமா இருக்கீங்கன்னா உங்களை வெளியே காட்டுற தைரியமும் உங்களுக்கு இருக்கணும் என்றார். வெளிப்படையாக பெரியவர் பரமார்த்தா வானத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நபரை உணர்ந்திருந்தார். ஆனால் அவரால் இதுவரை அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. தாக்குதலுக்கு பிறகே அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி வாய்ந்த நபர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதே நேரம் வெடிப்பால் பீதியடைந்த மாணவர்களும் உடனடியாக தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்தனர். ஆனால் வானில் யாரும் தென்படவில்லை. பெரியவர் பரமார்த்தா பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகு வானத்தில் ஒரு புள்ளி திடீரென்று மங்களாக தெரிந்தது. அதன் பிறகு ஒரு அழகான பெண் அங்கு தோன்றினாள். அவளது மயக்கும் கண்கள் இப்போது கீழே இருந்த அனைவரையும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. இதை கண்டு பல சிறுவர்களின் இதயங்கள் ஒரு கணம் நின்றன.
இதற்கிடையில் நாகராணி வாசுகி கண்களை திருப்பி பெரியவர் பரமார்த்தாவின் அருகில் நிற்கும் சமரனை பார்த்தாள். அவனை பார்த்தவுடனே அவள் கண்கள் ஒரு கணம் மின்னியது. ஆனால் அடுத்த நொடியே அந்த மின்னலை கொடிய எண்ணமாக மாற்றிக்கொண்டு மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தாள். இறங்கி வந்தவுடனேயே சமரனுக்கு நேராக நடந்து சென்ற அவளது கைகளில் 7 வர்ண சக்திகள் திரள ஆரம்பித்தன. அவள் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி வருவதை பார்த்த பெரியவர் பரமார்த்தா உடனே அவளை நோக்கி கத்தினார். கவனிங்க, இது உள்பகுதி. உங்களோட இந்த செயல் ரொம்பவே திமிர்த்தனமானதுன்னு நீங்க நினைக்கலையா என்று கேட்டார். இதை சொல்லும் போதே அவர் முகத்தில் லேசான கோபம் தெரிந்தது. ஏனென்றால் அந்த பெண் சமரனை முன்னமே தாக்கியது மட்டுமின்றி மீண்டும் அவனை தாக்க தயாராகி கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். பின் பெரியவர் பரமார்த்தாவும் தனது கைகளில் சக்திகளை சேகரிக்க தொடங்கினார். இதை கண்டு அனைவரும் பயப்படத் தொடங்கினர். பெரியவர் பரமார்த்தாவின் சக்திகளை உணர்ந்த வாசுகி அவளது சக்திகளும் கிட்டத்தட்ட அவருக்கு சமமானவை என்பதை புரிந்து கொண்டாள். மறுபுறம் வாசுகியின் சக்தியை உணர்ந்த பெரியவர் பரமார்த்தாவும் அந்த அழகான பெண் உண்மையில் ஒரு சக்தி மூதாதையா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவரது ஆச்சரிய முகத்தை பார்த்த வாசுகி மரியாதை கலந்த குரலில், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? அதோட தாக்குதலை பொறுத்த வரையில என் இலக்கு இந்த சமரன் தான். எனக்கும் உங்களுக்கும் வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற வாசுகி சமரனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான கோபம் தெரிந்தது. அவள் குரலில் தெரிந்த ஒரு பயங்கரமான துணியை கண்டு பலரின் உள்ளம் குளிர்ந்தது. வாசுகி சொன்ன உடனேயே அனைவரின் பார்வையும் சமரன் பக்கம் திரும்பியது. இவ்வளவு அழகான பெண் சமரனிடம் பேசுகிறாள் எனில் சமரன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைக்க ஆரம்பித்தனர். அப்போது பெரியவர் பரமார்த்தா சமரனை நோக்கி திரும்பி, சமரா, இந்த பெண்ண உனக்கு தெரியுமா என்று கேட்டார். பெரியவர் பரமார்த்தரின் கேள்வியை கேட்ட சமரன் வெட்கத்தால் முகம் சிவந்து மீண்டும் தயங்கினான். உண்மையில் நாகராணி வாசுகி என்ற தெய்வீக பாம்பை தன்னுடன் நீண்ட காலமாக வைத்திருந்ததை அவரிடம் சொல்ல அவன் விரும்பவில்லை. இவ்வளவு சக்தி வாய்ந்த மாய விலங்கை ஒருவருடன் வைத்திருப்பது பள்ளியின் விதிகளுக்கு எதிரானது. எனவே சமரன் அவர்களிடம் உண்மையை சொல்ல தயங்கினான். மறுபுறம் வாசுகியோ சில காரணங்களால் சமரன் மீது மிகவும் கோபமாகவே இருந்தாள். எனவே அவனை கொல்ல விரும்பினாள். பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட சமரன் சற்றே தயக்கத்துடன், அது பெரியவர் பரமார்த்தா, இந்த பெண்ணோட நான் கொஞ்சம் சண்டை போட்டேன், அதுக்கு அவ பழிவாங்க விரும்புறான் என்றான். சமரன் சொன்னது யாருக்கும் தெளிவாக புரியவில்லை. அவன் தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் சொன்னது போல இருந்தது. அதே நேரம் வாசுகி கோபமான கண்களுடன் சமரனை பார்த்து, அவன் இந்த நாகராணியவே செல்லப்பிராணி ஆக்க பார்த்தான், அதுக்குதான் நான் இவனை பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்றான் என்றாள். உடனே சமரன் தாழ்ந்த குரலில், பெரியவர் பரமார்த்தா, அவளும் எரிமலை உலகில என் கூட சிக்கிட்டா. ஒருவேளை அங்க இருக்கிற வெப்பத்தால அவளோட மூளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும், அதான் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா என்றான். பெரியவர் பரமார்த்தா நிராசையுடன் தலையை ஆட்டினார். அட சமரா, நீ இன்னும் எவ்வளவு நாள் பலசாலிகளை இப்படி பைத்தியமாக்கிட்டு இருப்ப? இந்த பொண்ணு ஒரு சக்தி மூதாதை. உண்மையை சொல்லவா, அவ கூட போட்டி போட்டா நான் கூட அவளை ஜெயிப்பேனான்னு சொல்ல முடியாது. நீ அவளை விரோதியாக்கி வச்சிருக்க என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் குரல் மிகவும் தாழ்வாக இருந்ததால் சமரனுக்கு மட்டுமே இது கேட்டது. உண்மையில் சமரனால் எப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சக்தி வாய்ந்த எதிரியை உருவாக்க முடிந்தது என்பதை பெரியவர் பரமார்த்தாவால் நம்ப முடியவில்லை. இம்முறை எல்லா வரம்புகளையும் தாண்டி ஒரு சக்தி மூதாதையே எதிரியாக்கி வைத்துள்ளான். ஹீமவாகினி முழுவதையும் முழுமையாக தேடினால் கூட ஒரு சில சக்தி முன்னோர்கள் மட்டுமே காணப்படுவார்கள். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளை கேட்ட சமரன் வெட்கத்தில் சிரிக்க தொடங்கினான். பின் வாசுகியை பார்த்து நிர்கதிய குரலில், நாகராணி, நீங்க என்ன வருத்தப்படுறீங்க? எது நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க முழுக்க முழுக்க சுதந்திரமா இருக்கீங்க. இப்போ நீங்க எங்க வேணும்னாலும் போகலாம் வரலாம். இன்னும் ஏன் இங்க உங்களோட நேரத்தை வீணடிக்கிறீங்க என்றான். ஆனால் சமரனின் வார்த்தைகளை கேட்ட நாகராணியின் முகம் கோபத்தால் சிவந்தது. சமரன் தன்னிடம் ஏன் இப்படி பேசுகிறான் என்று அவளுக்கு புரியாமல் இல்லை. இதுவே வேறொருவராக இருந்திருந்தால் அவள் அவனை வெகு காலத்திற்கு முன்பே கொன்றிருப்பாள். ஆனால் நாகராணிக்கு சமரனிடம் ஒரு ரகசியம் இருந்தது. அது நாகராணியை தவிர யாருக்கும் தெரியாது. இதுவே சமரன் இன்னும் உயிருடன் இருப்பதற்கு காரணம். ஒருவேளை நாகராணி தன்னுடன் ஒரு பெரிய விளையாட்டை விளையாடியது சமரனுக்கு தெரிந்தால் என்ன நடக்குமோ அதை நாகராணியால் கூட சொல்ல முடியாது.